மார்னிங் மினி விலாக். இட்லியும் கறி குழம்பும் சிக்கன் குழம்பு தான் வச்சுருக்கேன். இந்த காம்பினேஷன் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. எனக்கு தான் அந்த காம்பினேஷன் பிடிக்கும். பட் ஆனால் அந்த சமைச்ச இட்லி குண்டான் பாத்திரத்தை கழுவுறது எனக்கு பிடிக்காது. எவ்வளோ நாள் ஆனாலும் அதை அப்படியே தேக்கி வச்சு அதுவாக நாறி போய் என்னை வந்து கழுவு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் கழுவுவேன் நான். அப்படி ஒரு சோம்பேறி. அந்த தட்டை பார்த்தாவே அப்படி ஒரு பயம் எனக்கு. 2 கொத்து இருக்க இட்லி கூட பரவாயில்ல, இதில் 4 இருக்கும். ஸோ நான் இப்போ 3 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/2 கிலோ மாவு தான் கடையில் வாங்கின பாக்கெட்டு. இது ஒரு சின்ன டிப்ஸ் வந்து, அடியில் இருக்க தட்டில் இருக்க மாவு வந்து மோஸ்ட்லி தண்ணி அதிகமாக வச்சிட்டோன்னா பொங்கி கீழே போயிட்டு குழ குழன்னு ஆகிடும். அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்க நம்ம ஒரு கிண்ணம் வச்சுட்டு அது மேலே அந்த தட்டை தூக்கி வச்சோன்னா அந்த இட்லி வந்து கரைஞ்சி காணாமல் போகிறதுலாம் நடக்காது. ஸோ இந்த டிப்ஸ் நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். ஆஸ் யூஷுவல் எல்லோரும் வைக்கிற மாதிரி தான் தண்ணியாக ஒரு சிக்கன் குழம்பு வச்சுட்டு இட்லிக்கு அது தண்ணியாக வச்சா நல்லாயிருக்கும். எனக்கு அப்படி வச்சு சாப்பிட பிடிக்கும். ஸோ அதனால் வச்சுட்டு கையோட அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மார்னிங் டிஃபனை சூப்பராக முடிச்சாச்சு. யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தென் இதே மாதிரி வீடியோஸ் நிறைய போடலான்னு இருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.